பக்தி. எது பக்தி? கூட்டத்தில் கோவிந்தா போட்டு வர்றது பக்தியா? கிடையாது. கடவுள் மேலே ஒரு பித்து பிடிச்சி போச்சுன்னா நள்ளிரவில் தேடுவான் பாரு, அதுதான் பக்தி. இந்த பரம்பொருளுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. இந்த ஆத்மாவை அங்கவா இங்கவா அங்கவா அங்க உறக்கம் இல்லாத இழுக்கும். அந்த இழுக்கிற சமயம் ஓடுவான். மனிதனை உட்கார வச்சு 1008 புத்திமதி சொல்லுவோம், இதை இப்படி மரியாதை செய்யணும். அங்கே யாரும் செய்ய மாட்டோம். அவனுக்கே தெரியும், எல்லா பொருளுக்கும் தானாவே மரியாதை செலுத்தும் பாரு, அதுதான் பக்தி. தானாவே போய் தியானத்துல உட்கார வச்சிரும். நம்மளுடைய மனம் இறங்கி போகலன்னா எந்த குருவாலையும் நம்மளை சரிப்படுத்தவே முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் வளைஞ்சு கொடுத்தாதான் சரிப்படுத்த முடியும். ஆனா நம்மளுக்கு உண்மையான பக்தின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கவே, எங்க இறங்கி போகணும் எங்க வளைஞ்சு கொடுக்கணும்னு நம்ம மனமே எடுத்துட்டு போயிடும். பெரிய பெரிய யோகி ஞானிகள் எல்லாம் கேட்டு பாருங்க, எந்த குரு அவங்களுக்கு தீட்சி கொடுத்துருப்பாங்க? அந்த பரமாத்மா தான் அவங்களுக்கு உண்மையான குருவே. அப்படி அந்த உண்மையான குருவை எவன் ஒருவன் கண்டுபிடிக்கின்றானோ அவனுக்கு எந்த குருவும் தேவைப்படாது, அவனே குருவாயிடுவான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.